வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறவங்க தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் உழைப்பாளர்கள் தினம், அவங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் அப்படி இல்லை. எல்லாருக்குமே உழைப்பாளர்கள் தினம் தான். அதுலேயும் எக்ஸ்பெஷலாக வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லேடிஸ் கண்டிப்பாக உழைப்பாளர் தினம் நம்மளோட எப்படி ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். உனக்கென்ன, நீ வேலைக்கா போகிறேன்னு உங்களை கேட்குறாங்கன்னா, நான் வேலை பார்க்கலன்னா நீ வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, லேடிஸ் வீட்டில் வேலை பார்க்கலன்னா இன்னொருத்தரார வெளியில் போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஜென்ஸாலேயோ இல்லை இன்னொருத்தராலேயோ நம்ம இதிலேருந்து வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது. அதனால் நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு என்ன உழைப்பாளர்கள் தினம் அதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே மேடே தான். எல்லோரும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனில் மேடேவும் ஒன்று தான். வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு சமையல் பண்ணி கொடுக்காமலோ, நீங்கள் ஒரு வேலை பார்த்து கொடுக்காமலோ நிம்மதியாக போய் அவங்களால வெளியில் வேலை பார்க்க முடியாது. கம்மிங் டு த பாயிண்ட், ஆக்சுவலி மேடேக்கு மொதல் நாளே டியூஸ்டேவே நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இது டியூஸ்டே நைட்லேருந்தே வீடியோ நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மறுநாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்த நயினார் நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். சித்திரகுப்த நயினார் நோன்பு அப்படின்னா அது சித்திரகுப்தரோட பர்த்டே. அது சித்திரகுப்த நயினார்னா யார் அப்படின்னா யமதர்மனோட கணக்கு பிள்ளை. அவர் நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை நேர்மையாக எழுதக்கூடியவர். அவர் உண்மை, நேர்மை, சத்தியம் அதுக்கெல்லாம் மறு உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் சித்திரகுப்த நயினார். அந்த சித்திரகுப்த நயினார் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்தநாள் வந்தால் எப்படி சாம்பார், பொரியல், அவியல், அந்த கூட்டு எல்லாம் வச்சு எவ்வளவு கிராண்டாக நம்ம அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் நயினார் நோம்புக்கும் பண்ணுறது. ஆக்சுவலி அன்னைக்கு காலையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும். சித்திரகுப்த நயினாரோட ஸ்பெஷல் இதுலேயே எள்ளும் நல்லெண்ணெயும் தான் சொல்லுவாங்க. சமைச்ச சாப்பாடு எல்லாத்துலேயுமே எள்ளு போடணும். அதே மாதிரி அன்னைக்கு காலையில் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு தான் சமையலும் பண்ணணும். காலையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் இது மொதல் நாள் சாயங்காலமே என்ன குழம்பு வைக்க போகிறேன், என்ன பொரியல் வைக்க போகிறேன், என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கான காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணி சமைச்சு வேலைக்கிழமை போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலாயிரும். அம்மா செய்வாங்க அப்படின்னா அம்மா இவ்வளவு டிஷ்ஷையும் காலையில் அம்மாவால் செஞ்சு கொடுக்கவும் முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி காலையில் தண்ணியாக மாறிடுச்சு. நம்மளுக்கு 1 வீக் காலையில் தண்ணி வரும், 1 வீக் சாயங்காலம் தண்ணி வரும். இந்த வீக் நமக்கு காலையில் வாரம் காலையில் தண்ணி நமக்கு. அப்போ அம்மாவால் சமைச்சிட்ருக்க முடியாது, நம்ம தான் சமைச்சு எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கிறதுனால நான் மொதல் நாள் சாயங்காலமே வேலைக்கு போயிட்டு மேல் கை கால் கழுவிட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சித்திரகுப்த நயினார் அப்படிங்கிறவர் நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்களை தெளிவாக கணக்கு எழுதி வைப்பார். ஸோ வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்மளுக்கு எப்படி வருஷத்தில் ஒரு பிறந்தநாள் வருமோ அதே மாதிரி தான் அவருக்கும் வரப்போகுது. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம பண்ண பாவங்களை எல்லாம் குறைச்சி, இனிமேல் நான் பண்ண பாவத்தை குறைக்க முடியாது, பண்ணது எதையுமே குறைக்க முடியாது, இனிமேல் நான் பாவம் பண்ணாமல் இருக்கணும், இனி எந்த தப்பும் நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள், என்னை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம கும்பிடக்கூடியது தான் இந்த பூஜை. ஆக்சுவலி இது ஒரு சிலர் வேறு மத்தியானம் சாமி கும்பிட்டு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. நம்ம மத்தியானம் சாமி கும்பிட்டு சாப்பிட்ற கேட்டகரி கிடையாது. வீட்டில் இருந்தால் மதியம்தான் சமைக்கிறது. இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறதுனால மதியம் சமைக்கிறதுக்கு இல்லை, காலையிலே சமைச்சாச்சு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனு ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு இது ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வரும் இல்லையா டிசம்பரில், அந்த ஏகாதசி முடிஞ்சதும் மறுநாள் தூவாதேசி பரண சாப்பாடுன்னு சொல்லுவோம். அந்த பரண சாப்பாட்டுக்கு நெல்லிக்காய் ஊறுகாவும் அகத்திக்கீரையும் கம்பல்சரி வைக்கணுங்கிறது ஐதீகம். அதே மாதிரி தான் இந்த சித்திரகுப்த நயினார் நோன்புக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது, சமைச்ச சாப்பாட்டிலலாம் எள்ளு பொரிச்சு போடுறது மீன்ஸ் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வறுத்து போடுறது. அதில் பால் சார்ந்த பொருட்கள் வைக்க மாட்டாங்க. அந்த மிச்ச பூஜைக்கு எப்படின்னா பால் பாயசம் வைப்பாங்க, மோர் வைப்பாங்க. ஆனால் சித்திரகுப்த நயினார் பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும் நயினார் நோன்பு பிறந்தநாளில் அது ஒரு நோன்பு.
அந்த டேட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு பால் சார்ந்த பொருட்கள் எதுவுமே வைக்க மாட்டோம். ஆக்சுவலி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, இது எங்கள் தென்பக்கம் இது கிடையாது, நாங்கள் வந்து நயினார் நோன்பு தான் எடுப்போம். ஆனால் நான் யூடியூப்ஸில் பார்த்த வீடியோஸில் சிலரோட வழக்கம் எப்படி இருக்குன்னா, நைட்டு வந்து சித்ரா அன்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெமன் சாதம், தயிர் சாதம், புளியோதரை அதெல்லாம் சமைச்சு சித்ரா பௌர்ணமியை பார்த்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நம்ம தென்பக்கம் வந்து அந்த வழக்கம் கிடையாது. இங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைடு வந்து இந்த நயினார் நோன்பு அப்படிங்கிறது தான் வழக்கம். ஸ்பெஷலாக இதில் ஒரு கீரை பொரியல் வைக்கணும், ஏதாச்சும் ஒரு கீரை பொரியல் வைக்கணும். நம்ம ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு விருந்து நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பெரிய கதைகளை நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நான் 1-2 கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு நாளாவது இந்த சித்திரை மாதம் எண்ணெய் தேய்ச்சி குளி அப்படின்னு சொல்லி தான் சித்திரகுப்த நயினார் நோன்பு அன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது. ஆக்சுவலி பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, நவமி அதுக்கெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. வருஷத்தில் 2 தடவை மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நம்ம எண்ணெய் தேய்க்கிறது. ஒன்று அமாவாசை, தீபாவளி, இன்னொன்று பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. இந்த 2 நாள் மட்டும்தான் அமாவாசை பௌர்ணமி கணக்கு பார்க்காம நம்ம எண்ணெய் தேய்க்கிறது. நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது. அந்த நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கிறதுக்குமே பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. நான் இப்படியே பேசிகிட்டே காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கோஸ் பொரியல், சாம்பார், தக்காளி பச்சடி, அதோடு சேர்த்து கீரை கூட்டு. கீரையும் இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி, அதனால் அதில் வந்து கீரை கூட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பால், மோர் ஏன் அவாய்ட் பண்ணாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது வந்துட்டு மொதல் நாள் நைட்டு முடிச்சு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் 4:45 போல் எந்திரிச்சு தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு, வெந்நீரில் குளிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு குக்கரில் வந்து பருப்பு, தக்காளி பச்சடி, அப்புறமா வந்துட்டு பாயசம் வந்து பால் பாயசம் வைக்கக்கூடாது. சிறுபருப்பு வந்து தீந்து போச்சு. அது எப்படி தீந்துதுன்னு தெரியல. நான் வீட்டில் எல்லாம் அம்மா சமைக்கிறாங்க, நான் சமைக்கிறேன், மாற்றி மாற்றி சமைச்சதில் வந்துட்டு சிறுபருப்பு தீந்ததை கவனிக்கலை. இது கொஞ்சம் பயத்தில் தான் பயிறு வந்து அவிய வச்சுருக்கேன் பாயசத்துக்கு. எப்படி வருது அப்படிங்கிறத கடைசியில் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கோஸ் பொரியலுக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சதுனால ஒரு 5 மினிட்ஸ் பச்சை பட்டாணியை வேக வச்சுட்டு நான் அப்படியே அதில் கோஸை தூக்கி போட்டேன். 3 அடுப்பு இருக்கிறதுனால என்னென்னா கொஞ்சம் வேகமாக வேலை முடிஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. அப்பளம், ஆக்சுவலி இது வந்துட்டு இது பண்ணுறது தான் என்னோடய பிளான் இருந்துச்சு. வாழைப்பூ வடை பண்ணுறது தான் பிளானாக இருந்தது. வாழைப்பூ வடைன்னா இன்னும் டைம் இழுத்துரும், வேலைக்கெல்லாம் முடியாது, லேட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால ஈஸி உளுந்த வடை. பருப்பு வடைக்குமே லேட் ஆயிரும். வாழைப்பூ வடை வந்து சண்டே போட்டுக்கலாம், அதனால் நான் இன்றைக்கி வந்து உளுந்த வடையே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடை தான் போட்டேன். எல்லாமே லிமிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தது, நிறைய எதுவுமே பண்ணல. 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். காலையிலைக்கும் சாதம் தான், மத்தியானத்துக்கும் சாதம் தான். பொரியல் வந்து ஒரு 3 பொரியல் இருக்கிறப்போ நிறைய பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வடை போட்ட ஸ்மெல்லுக்கே ஆரஞ்சு வந்து நின்றுட்டு வடையை கொடுன்னு காலுக்குள்ளே வந்து 2 பேரும் கீழே விழுந்து எந்திரிச்சு வந்து சமையல் பண்ணுறல விழுந்து வேலை பார்த்தேன். இந்த மாதிரி கீழே விழுந்து எந்திரிச்சு தான் சமையல் பண்ணேன் இன்றைக்கி. இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அழகர் ஆற்றுல இன்றைக்கி வந்து நிறைய ஸ்பெஷல். மேடே, சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த நயினார் நோன்பு, கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு ஏகப்பட்ட ஸ்பெஷல் இன்றைக்கி. அதனால் சரி ஓகே, வடை தட்டி எண்ணெயில் போட்டுட்டு அது பொரியறதுக்குள்ளே அழகர் ஆற்றுல இறங்குறதையும் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். இது பொரிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு முறுக்கு வத்தல் வறுத்தேன். இதுக்கு இடையில லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்கணுமா, என் தம்பி ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுக்க வேண்டாம். இவ்வளோ நாள் அவன் வந்துட்டு வெளியில் தான் ஒர்க் பண்ணான். இப்போ தான் அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸில் ஒர்க்கை வந்து வீட்டுக்கு மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவனுக்கு முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப ஆஃபீஸ் கூப்பிட்ருவாங்க. லஞ்ச் பாக்ஸ் வைக்க வேண்டாம், நமக்கு மட்டும் தான் லஞ்ச் பாக்ஸ் வைக்கணும். ஆனால் லஞ்ச் பாக்ஸ் வைக்கணும்னா இவ்வளவு டிஷ்ஷையும் வைக்கிறதுக்கு பாத்திரம் பார்க்கணும். நான் தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாயசம் வந்து சிறுபருப்பு பாயசம் வைக்காமல் சிறு பயிறு அவிச்சிருந்தோம்ல, அது என்னாச்சுன்னா நம்ம அவிச்சு தாளித்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு விசிலில் சட்டுன்னு வெந்துடுது. இன்றைக்கி பாயசத்துக்கு கொலையணும் முருகான்னு 5 விசிலுக்கு மேலே விட்டுருக்கேன். வேகவே இல்லை, நெத்தாக இருந்தது. நம்ம உளுந்தங்கஞ்சி வைக்கிறப்போ உளுந்து நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா தான் வெல்லம் வந்து பாகு எடுத்து ஊற்றுவோம். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோன்னா உளுந்து அந்த மாதிரி ஐட்டம்லாம் நெத்தாக ஆயிரும். எனக்கு அது வேறு பயம், ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா பாயசம் சொதப்பிடுமே அப்படின்னு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை அந்த வேக வச்ச பச்சை பயிரையும் ஜவ்வரிசியையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கரண்டி, எனக்கு மத்து வச்சு வேறு கடைய தெரியாது,
கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறம் வெல்லம் ஊற்றும்போது கூட கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பயிரெல்லாம் நிமிர்ந்துருச்சு. அந்த வெல்லம் சேர்த்தா வந்து சட்டுன்னு குழஞ்சிருந்த பொருள் கூட இந்த தேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தேறிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி வந்த பாயசம் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ட்விஸ்ட் அடித்து பாயசம் செம்ம டேஸ்ட்டாக மாறிடுச்சு. அடுப்பில் வச்சுருக்கும் போதே மறுபடியும் பாட்டு கேட்டுச்சு. வராரு வராரு அழகர் வராருன்னு. ஒருவேளை நம்ம தான் தெரியாமல் பார்த்துட்டு வந்துட்டோமா, இல்லை இனிதான் அழகர் ஆற்றுல இறங்க போகிறாரான்னு பார்த்தா அங்கே ஆற்றுல இறங்கி அபிஷேகம் எல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் நின்று சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் நான் வந்துட்டு சமையல் பார்க்க போயிட்டேன். எல்லாமே முடிச்சிட்டேன். ஒரு 7:30 மணி இருக்கும். சாரி 7:30 மணி இல்லை, 6:45 இருக்கும் கரெக்டாக சமையல் முடிக்கும்போது. 6:45க்கு சமையல் முடிச்சுட்டு எள்ளெல்லாம் பொரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பொரிச்ச எள் எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பாடு மேலே தூவணும். நீங்கள் வந்து நிறைய தூவணும் அப்படின்னு இல்லை, ரேண்டமாக தூவுனா போதும். ஆனால் அது விசிபிளாக தெரியணும், பார்க்குறதுக்கு தெரியணும். அந்த மாதிரி லேஸாக தூவிட்டு வாய்க்கு ஒரு எள்ளு வரணும் அப்படிலாம் கிடையாது. சமைச்ச எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எள்ளு தூவி வச்சுட்டேன். வெள்ளை சாதம், சாம்பார், வத்த குழம்பு வச்சேன். அப்புறம் வந்துட்டு பச்சை பயிறு பாயசம், அப்பளம், முறுக்கு வத்தல், தக்காளி பச்சடி, கோஸ் பொரியல், கேரட் பீன்ஸு கோஸு பச்சை பட்டாணி போட்டு பொரியல், கீரை கூட்டு, அப்புறமா வந்துட்டு உளுந்த வடை வச்சுருந்தேன். ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஒரு ஊறுகாய் மட்டும் இருக்கும், ரசம் வித் ஊறுகாய் இருக்கும். அந்த ரெண்டு வந்துட்டு இன்றைக்கி எனக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லை, ப்ளஸ் வந்து மறந்தும் போயிடுச்சு. மோர் மட்டும் இதில் வைக்க மாட்டோம். இவ்வளோ தான் இன்றைக்கி மத்தியானத்துக்குன்னு நான் செஞ்ச சாப்பாடு. காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு வெறுமனே கொஞ்சம் சாதமும் கோஸ் பொரியலும் வச்சு வத்த குழம்பு வச்சு எடுத்து வச்சிட்டேன். மத்தியானத்துக்கு தான் இதில் இருக்கிற எல்லாமே வந்து பேக் பண்ணியிருந்தேன். எல்லா வேலையும் முடித்து கரெக்டாக 7:45க்கு வீட்டிலேருந்து நான் கிளம்பிட்டேன் பஸ் ஸ்டாப்புக்கு. 7:50க்கு பஸ்ஸு, ஆனால் 8 மணி பஸ்ஸுன்னு சொல்லுவோம், அது 7:50க்குலாம் வந்துடும். பஸ்ஸு ஏறி நாங்குநேரி போய் நாங்குநேரியிலேருந்து எனக்கு பஸ்ஸே கிடைக்கல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 9 மணிக்கு போகக்கூடிய ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு போய் 9 மணிக்கு போய் சேரக்கூடிய ஆஃபீஸ்க்கு 9:30க்கு போய் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு காலைல டிஃபன் கொஞ்சம் எடுத்து போயிருந்தேன் இல்லையா, அதை 10:30 மணி போல் சாப்பிட்டு 1 மணி லஞ்சுக்கு தான் மொத்த சாப்பாடையும் எடுத்து வச்சுருந்தேன். என் கொலிக்கு என்னக்கா இது இவ்வளோ சாப்பாடு இன்றைக்கி வச்சுருக்கீங்க, சாப்பிட்ருவீங்களா அப்படின்னாங்க. இல்லைடா இன்றைக்கி நைனார் நோம்பு, அதனால் வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம மத்தியானம் ஒரு நேரம் நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ தான் எடுத்திருந்தேன். பச்சைப்பயிறு பாயாசமும் வந்துட்டு நானும் என்னோடய கொலிக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம். கரெக்டாக 1 மணிக்கு சாப்பிட்ற லஞ்ச் பிரேக் விட்டு 1:30க்கு முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கும் நம்ம ஆஃபீஸில் எங்கள் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பொருள் ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். டியூட்டி முடிஞ்சு கரெக்டாக 6 மணிக்கு காவல்கிணறு பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். ஆனால் எனக்கு பஸ்ஸு கிடச்சது 6:15க்கு. ஓகே, 6:15க்கு பஸ்ஸு கிடச்சிருச்சு, எப்படியும் வீட்டுக்கு போயிடலாம். அங்கே ஒலிகன் சேரியில் வந்துட்டு டிராஃபிக் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பஸ் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போயிடலாம்னு நினச்சேன். 7:05க்கு நாங்குநேரில் கொண்டு விட்டாங்க. கடைசி வரைக்கும் பஸ்ஸு வரவே இல்லை. 7:45க்கு தான் பஸ் வந்தது. வீடு வந்து சேரதுக்கு 8 மணி 8:15 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் இட்லி சாம்பார் அம்மா வச்சுருந்தாங்க. இட்லி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு நான் தூங்க போகிறேன். நான் தேங்க்யூ மக்களே. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.